ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! சிவா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். டெட், டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இந்த வீடியோ இருக்கும். வாங்க நாம இந்த வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 3ல ஜியாகிரஃபியில் யூனிட் 2 புவி மாதிரி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது குளோப் பற்றி பார்க்க போகிறோம். இதில் என்னென்னலாம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 4 அடிப்படை திசைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். புவியோட வடிவத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். புவி மாதிரியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அச்சக்கோடு, அப்புறம் இந்த தீர்க்க கோடுகள், இந்த கோடுகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். உலகத்தினுடைய திட்ட நேரம் எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது the 4 cardinal directions, அப்புறம் the shape of the earth, the model of the earth, the globe, the significance of lines of latitude and longitude, and how standard time is calculated around the world. இங்கே ஒரு கான்வர்சேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குளோபை பற்றி பார்த்தோன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இங்கே திசைகள் பற்றி என்ன சொல்கிறாங்க, அதாவது டிரெக்ஷன்ஸ் பற்றி என்ன சொல்கிறாங்க. 4 திசைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். புவியில் ஃபஸ்ட்டு திசையை சுட்டி காண்பிக்கிறப்ப வடக்கு திசை அடிப்படையாக வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. இப்போ ஒருத்தவங்க வடக்கு திசையை நன்கு தெரிஞ்சிருந்தாலே மற்ற திசையாக இருக்கிற அந்த தெற்காக இருக்கட்டும், கிழக்காக இருக்கட்டும், மேற்காக இருக்கட்டும், அதை ஈஸியாக அவங்களால பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றாங்க. இந்த 4 திசை தான் என்ன சொல்கிறாங்கன்னா அடிப்படை திசைகள் அப்படின்றாங்க. அதாவது கார்டினல் டைரக்ஷன் சொல்கிறாங்க. நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. சூரியனை பார்த்தோம் அப்படின்னா கிழக்கில் தோன்றி மேற்கில் மறைகிறத நம்ம பார்த்துருப்போம். நாம் காலையில் சூரியனை நோக்கி நின்னோம் அப்படின்னா அதுதான் கிழக்கு திசை. நமக்கு பின்னால் இருக்கிற திசை பார்த்தோன்னா மேற்கு திசையாக இருக்கும். இப்படி நிற்கிறப்ப நம்மளோட இடது கை இருக்குல்ல, அது வடக்கு நோக்கியும் வலது கை பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி இருக்கும். இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. அடுத்ததான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா புவி மாதிரி, அதாவது குளோப் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ சூரிய குடும்பம் எடுத்துக்கிட்டால் நமக்கு தெரியும் 8 கோள் இருக்குது அப்படின்னு தெரியும். இந்த சூரிய குடும்பத்தில் இருக்க கோளில் சூரியன்கிட்ட இருந்து 3ஆவதாக இருக்கிற கோள் தான் புவி. இந்த புவியில் தான் நாம் எல்லாருமே வாழ்கிறோம். இந்த புவி அப்படின்ற சொல்கிற அந்த கோள் பார்த்திங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய அளவில் இருக்கிறதுனால இதோட மேற்பரப்பில் நம்ம ஒரு சின்ன பகுதியில் நம்ம இருக்கிறதுனாலையும் அந்த புவியோட உருவத்தை நம்மளால் முழுமையாக அதாவது பார்த்து உணர முடியாது. இப்படி புவியோட முழு உருவத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா விண்வெளிக்கு போனால் மட்டும்தான் முழுமையாக பார்க்க முடியும். அப்போ புவியை முழுமையாக பார்க்கணும், அதில் இருக்கிற சிறப்பம்சங்களை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புவியை மாதிரி இருக்கிற கற்பனையாக இருக்கிற அந்த முப்பரிமாணத்தில் குறிப்பிட்ட அளவையில் உருவாக்கப்பட்டதை என்ன சொல்கிறாங்க புவி மாதிரி அப்படின்றாங்க. அதாவது குளோப். இதில் இந்த முப்பரிமாணத்தோடைய அந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா அந்த 3 டைமென்ஷனல் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே உங்களுக்கு தெரியுமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா புவி 510.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதாக இருக்குது அப்படின்றாங்க. அதாவது த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி எர்த் இஸ் 510.1 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த புவி பார்த்திங்கன்னா துருவ பகுதின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த துருவ பகுதியில் தட்டையாகவும் நிலநடுக்கோட்டு பகுதி சொல்கிறோம்ல அங்கே பார்த்தோன்னா கொஞ்சம் பருத்தும் கோள வடிவமாக இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த துருவ பகுதியில் அந்த போல் ரீஜன் சொல்லுவாங்க. அங்கே எப்படி இருக்குது தட்டை, அதாவது ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்றாங்க. நிலநடுக்கோட்டு பகுதி அப்படின்னா அதோட டேர்ம் பார்த்தீங்கன்னா இந்த இக்வேட்டர் அப்படின்றது. அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்ஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பல்ஜஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஸ்பெரிக்கலாக இருக்குது அப்படின்றாங்க, கோள வடிவமாக இருக்குது. இப்படி சொன்னாலும் கூட புவியோட வடிவத்தை எந்த வடிவில் உருவத்தோடும் நம்மளால் ஒப்பிட முடியாது. அதனால தான் இதனோட வடிவத்தை என்ன சொல்கிறாங்கன்னா புவி வடிவம் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். அதாவது ஜியாய்டு அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். புவி தன்னோட அச்சில் 23.5 டிகிரி சாய்ந்த நிலையில் மேற்குலேருந்து கிழக்கா தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வருது. அதாவது எர்த் மூவ் அரவுண்ட் த சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் ஆல்சோ ரொட்டேட் ஃப்ரம் தி வெஸ்ட் டு ஈஸ்ட் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ் அட் அன் இன்க்ளினேஷன்ஸ் ஆஃப் 23.5 டிகிரிஸ். இந்த சாஞ்ச நிலையை அச்சா வச்சு தான் புவி மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த அச்சு அப்படின்றது ஒரு கற்பனை தான். அதாவது த ஆக்சிஸ் இஸ் அன் இமேஜினரி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு உண்மையான அச்சு நம்ம பூமியில், அதாவது புவியில் இல்லவே இல்லை. இங்கே பாக்ஸில் உங்களுக்கு தெரியுமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா உலகத்தில் முதலாக அந்த புவி மாதிரி அந்த குளோபுன்னு சொல்கிறோம்ல அதை அதாவது கிபி 150ஆம் ஆண்டில் கிரேக்கர்கள் தான் உருவாக்கியிருக்காங்க. இந்திய வானியல் அறிஞர் முதலாம் ஆரியப்பட்டர் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் எழுதின ஆரியப்பட்ட சித்தாந்தம் அப்படின்ற நூலில் இந்த விண்மீன்கள் வானத்தில்
மேற்கு புறமாக நகர்றது மாதிரி ஒரு தோற்றம். புவி தன்னுடைய அச்சில் தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் விளைகிறது அப்படின்னு சொல்லி இவர் குறிப்பிட்டிருக்காரு. யார்? ஆரியபட்டர். இவர் யாருன்னா இந்தியன் அஸ்ட்ரானமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆரியபட்ட சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, the stars in the sky seem to move towards the west because of the earth rotation on its axis. இப்படி புவி மாதிரியில் கற்பனையாக கோடுகள்லாம் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த புவி மாதிரி மேலே இருக்கிற அந்த கோடுகள், அதாவது the lines on the globe என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். புவியில் ஒரு இடம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு ரொம்ப துல்லியமாக அறிஞ்சிக்கிறதுக்கும் தூரம் நேரம் இதை வந்து கணக்கிடுறதுக்கும் புவியின் மேலே கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் கற்பனையும் வந்து கோடுகள் வந்து வரையப்பட்டிருக்கு. இதோட டேர்ம் பார்த்தீங்கன்னா இந்த ஹரிசான்டலி அண்ட் வெர்டிக்கலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி கற்பனையாக வரைஞ்ச அந்த கோடுகள் தான் பார்த்தீங்கன்னா அச்சக்கோடுகள், அப்புறம் இந்த தீர்க்க கோடுகள் அப்படின்னு அழைக்கப்படுது. இங்கே உங்களுக்கு தெரியுமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரேக்க ரோமானிய கணித வல்லுநர், வான் ஆய்வாளர், அப்புறம் புவியியல் ஆய்வாளர் ஆகிய தாலமி அப்படின்றவர் தான் முதல்ல நில வரைபடத்தில் அச்ச தீர்க்க கோடுகளை வரைந்தவர் அப்படின்றாங்க. டேர்ம் பார்த்தீங்கன்னா டாலமி, கிரீக்கோ ரோமன் மேத்தமெட்டிஷியன், அஸ்ட்ரானமர், ஜியோகிராஃபர். இந்த தாலமியோட நூலில் பார்த்தீங்கன்னா, அதாவது இவருடைய நூல் பார்த்தீங்கன்னா இந்த ஜியோகிராஃபியா, அந்த நூலில் புவியோட அளவும் சரி அதோடைய மேற்பரப்பு குறித்த விவரமும் சரி அச்சக்கோடு அந்த தீர்க்க கோட்டோட அடிப்படையில் அமைந்த பல்வேறு இடத்தையும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபியா. இப்படி இந்த புவி மேலே வரையப்பட்ட அந்த கற்பனை கோடுகளில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, அந்த அச்சக்கோடுகள் அப்படின்னு சொல்கிற அந்த லேட்டிடியூட்ஸ். புவி மேலே கிழக்கிலிருந்து மேற்கா கிடைமட்டமாக, அதாவது ஹரிசான்டலி அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி வரையப்பட்ட அந்த கற்பனை கோடு தான் என்ன சொல்கிறாங்க, அச்சக்கோடுகள் அப்படின்றாங்க. புவியோட மையத்தில் இருக்கிற இந்த 0 டிகிரி அச்சக்கோடு வந்து பார்த்தீங்கன்னா அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஈக்வேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அச்சக்கோடோட தொடக்கமாக இருக்கும். இந்த கோட்லேருந்து தான் வடக்கையும் சரி தெற்கையும் 90 டிகிரி வரைக்கும் இணையான கோடாக சமதூர இடைவெளியில் வரையப்பட்டிருக்கும். இப்படி வரையப்பட்ட ஒவ்வொரு அச்சக்கோட்டுக்கும் இடைப்பட்ட அந்த நிலப்பரப்போட தூரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 111 கிலோமீட்டர். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேரலல் லைன்ஸாக இருக்கும். இந்த புவி பார்த்தீங்கன்னா கோள வடிவத்தோடு இருக்கிறதுனால, அதாவது ஜியாய்டு ஷேப்பில் இருக்கிறதுனால 90 டிகிரி வடக்கு அப்புறம் தெற்கு நோக்கி போக போக அந்த அச்சக்கோடுகளுடைய நீளம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். இதை பார்த்தீங்கன்னா 90 டிகிரி வடக்கு 90 டிகிரி தெற்கு பகுதியில் கோடாக இல்லாமல் புள்ளியாக இருக்கும். இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா வடதுருவம் தென் துருவம் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். இது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் போல்ஸ் சவுத் போல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். இந்த நிலநடுக்கோட்டிலேருந்து வடதுருவம் வரைக்கும் வட அரைக்கோளத்தில் கிடைமட்டமாக வரையப்பட்ட அந்த அச்சக்கோடு என்ன சொல்கிறாங்க, வட அச்சக்கோடுகள் அப்படின்றாங்க. அதாவது நார்தர்ன் லேட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் அரைக்கோளத்தில் வரையப்பட்ட அச்சக்கோடுகளை தென் அச்சக்கோடுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். அதாவது சதர்ன் லேட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். வட அச்சக்கோடுகளை நார்தர்ன் லேட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வட அரைக்கோளத்தில், அதாவது நார்தர்ன் எமிஸ்பியர்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் வட அரைக்கோளத்தில் 89 அச்சக்கோடும் தென் அரைக்கோளத்தில் 89 அச்சக்கோடும் இடையில ஒரு நிலக்கோடும், அதாவது நிலநடுக்கோடும், இரு துருவங்களிலையும் கோடுகள் வந்து புள்ளியாகவும் கால்குலேட் பண்ணி மொத்தமாக 181 அச்சக்கோடுகள் புவியில் வந்து வரையப்பட்டிருக்கு. இது எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ 89 நம்ம ஆட் பண்ணோன்னா 178 வரும். இதோட ஒன்று ஆட் பண்ணுறோம், நிலநடுக்கோடு 1 ஆட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் 2 துருவத்தினுடைய அந்த கோடு வந்து புள்ளியாக இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணுறதுனால 181 வருது. இங்கே உங்களுக்கு தெரியுமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புவியினுடைய நடுவில் வரையப்பட்டுள்ள அந்த நிலநடுக்கோடு மற்ற அச்சக்கோடுகளை விட நீளமாக இருக்குது. அதனால் இந்த கோடை என்ன சொல்கிறாங்கன்னா பெருவட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது the equator is the longest of all lines of latitude, hence it is also known as the great circle. அடுத்ததான் நார்தர்ன் எமிஸ்பியர், அதாவது இந்த வட அரைக்கோளம்னு சொல்லலாம். அதான் 0 டிகிரி நிலநடுக்கோட்டிலிருந்து 90 டிகிரி வடதுருவம் வரைக்கும் இல்லை அந்த புவி பரப்பு பகுதி என்ன சொல்கிறோம் அப்படின்னா வட அரைக்கோளம், அதாவது நார்தர்ன் எமிஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். தென் அரைக்கோளம் அப்படின்னா சதர்ன் எமிஸ்பியர். இது வந்து எப்படி வரையறை செய்கிறோம் அப்படின்னா 0 டிகிரி அந்த நிலநடுக்கோட்டிலிருந்து 90 டிகிரி தென் துருவம் வரைக்கும் அந்த புவி பரப்பு பகுதி என்ன சொல்கிறோன்னா தென் அரைக்கோளம், அதாவது சதர்ன் எமிஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம்.
இப்படி வரையறை செய்யப்பட்ட அந்த அரைக்கோள முறை அடிப்படையில் தான் ஒரு நாடு இல்லைன்னா ஒரு இடம் எந்த அரைக்கோளத்தில் இருக்குது அப்படின்றது நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது அந்த முக்கிய அச்சக்கோடுகள், அதாவது இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஆஃப் லேட்டிடியூட்ஸ். புவி தன்னோட அச்சில் 23.5 டிகிரி சாய்ந்த நிலையில் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றிட்டு வருது. இப்படி சுற்றி வரப்போ அந்த சூரிய கதிர்கள் இருக்குல்ல, புவியில் விழுகிற அந்த கோணத்தோட அடிப்படையில் கீழ்கண்ட அச்சக்கோடுகள் வந்து பார்த்தோன்னா முக்கியத்துவம் பெறுதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்தை பார்த்தா நமக்கு நல்லா புரியும். 0 டிகிரி அப்படின்றது இந்த நிலநடுக்கோடு, அந்த ஈக்வேட்டர் பார்ட் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு மேலே பாருங்கள் கடகரேகை, அதாவது நான் சொல்கிறது வடக்கு தெற்கா ரெண்டாக பிரிச்சுக்கணும், நார்த்து சவுத்து. இந்த மேலே சொல்கிறேன். இப்போ கடகரேகை அப்படின்றது 23.5 டிகிரி வடக்கு, ட்ராபிக் ஆஃப் கேன்சர் 23.5 டிகிரிஸ் நார்த். மேலே பாருங்கள் அதுக்கு அடுத்து ஆர்டிக் வட்டம் 66.5 டிகிரி வடக்கு, ஆர்டிக் சர்க்கிள் 66.5 டிகிரிஸ் நார்த்து. கடைசியாக மேலே டாப்பில் பாருங்கள் வட துருவம், இது வந்து 90 டிகிரி நார்த்து, அதாவது நார்த்து போல் 90 டிகிரிஸ் நார்த்து. இப்போ கீழே பார்ப்போம். நிலநடுக்கு கோட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மகர ரேகை 23.5 டிகிரி தெற்கு, அதாவது ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் 23.5 டிகிரி சவுத்து. அடுத்ததாக அண்டார்டிக் வட்டம் 66 டிகிரி தெற்கு, அண்டார்டிக் சர்க்கிள் 66.5 டிகிரி சவுத்து. கீழே அந்த தென் துருவம் 90 டிகிரி தெற்கு, அதாவது சவுத் போல் 90 டிகிரிஸ் சவுத். இங்கே உங்களுக்கு தெரியுமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 0 டிகிரி அச்சுக்கோட்டிலேருந்து 23.5 டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் வரையப்பட்டிருக்க அந்த அச்சுக்கோடு என்ன சொல்கிறாங்கன்னா தாழ் அச்சுக்கோடு அப்படின்றாங்க, அதாவது லோ லேட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரியே 23.5 டிகிரி வடக்குலேருந்து 66 டிகிரி வடக்கு வரையிலும் 23.5 டிகிரி தெற்கு முதல் 66 டிகிரி தெற்கு வரையிலும் அந்த வரையப்பட்ட அந்த அச்சுக்கோடு என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய அச்சக்கோடுகள், அதாவது மிடில் லேட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக 66 டிகிரி வடக்கு முதல் 90 டிகிரி வடக்கு வரையிலும் 66 டிகிரி தெற்கு முதல் 90 டிகிரி தெற்கு வரையிலும் வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் உயர் அச்சக்கோடுகள், அதாவது ஹை லேட்டிடியூட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. சூரிய கதிர்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதாவது சன் ரேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா பூமி மேலே விழுறப்ப அந்த கதிர் சொல்கிறோம்ல, அந்த ரேஸ் சொல்கிறோம்ல, அது எல்லா இடத்துலையுமே சமமாக விழாது. இப்போ நிலநடுக்கோட்டு பகுதி அப்படின்னு சொல்கிறோம்ல, அது அந்த ஈக்வேட்டர் பார்ட் எப்படி இருக்கும்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்தா, அதாவது இந்த வேர்ட்டிக்கலாக இருக்கும். துருவ பகுதி நோக்கி போக போக சாய்ந்த நிலையிலையும் அதோட கதிர்கள் வந்து விழும், அதாவது ஸ்லாண்டிங் பொசிஷனில் விழும். இதனால தான் புவி ஃபுல்லாகவே ஒரு சீரான வெப்பநிலை வந்து இருக்கிறதே கிடையாது. இதோட டேர்ம் பார்த்தீங்கன்னா இந்த சேம் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புவியானது சூரியன் கிட்ட இருந்து பெற அந்த வெப்பத்தோட அடிப்படையில் பல மண்டலமாக பிரிக்கப்படுது. இது பார்த்தீங்கன்னா அச்சக்கோட்டோட அடிப்படையில் பல காலநிலை மண்டலங்களாக பிரிக்கப்படுது. இங்கே இந்த படத்தை பார்த்தா நமக்கு நல்லா தெரியும். டாரிட் ஜோன் அப்படின்றது இந்த ரெட் கலரில் கவர் பண்ணியிருக்காங்க, அதாவது 0 டிகிரிலேருந்து 23.5 டிகிரி நார்த்தும் கீழே பார்த்தீங்கன்னா 23.5 டிகிரி சவுத் வரைக்கும் உள்ள பகுதி. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா டெம்பரேட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ரெட் கலரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வெப்பமண்டலம் டாரிட் ஜோன் அப்படின்றாங்க. அந்த க்ரீன் கலர் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா மித வெப்பமண்டலம், அதாவது டெம்பரேட் ஜோன். இது பார்த்தீங்கன்னா அந்த 23.5 டிகிரி நார்த்துலேருந்து 66 டிகிரி நார்த் வரைக்கும் உள்ளதை வந்து டெம்பரேட் ஜோன் சொல்கிறாங்க. அடுத்து கீழே பாருங்கள், அந்த லைட்டாக ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம நார்த் போல் சவுத் போல்னு பார்த்துருந்தோம். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரிஜிட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 66 டிகிரி நார்த்துலேருந்து 90 டிகிரி நார்த் வரைக்கும் உள்ள பார்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா அதே தான் 66 டிகிரி சவுத்துலேருந்து கீழே 90 டிகிரி சவுத்து வரைக்கும் உள்ள பகுதி வந்து அந்த ஃப்ரிஜிட் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க, குளிர் மண்டலம். இப்படி பிரிச்சிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்கிற அந்த டாரிட் ஜோன். இந்த நிலநடுக்கோட்டு வந்து 0 டிகிரி வடக்கில் கடகரேகை 23.5 டிகிரி வரைக்கும், அப்புறம் தெற்கில் மகர ரேகை 23.5 டிகிரி தெற்குலேருந்து சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழுறதுனால இந்த பகுதி வந்து ரொம்ப வெப்பமாக இருக்கும். இதனால் புவியோட மற்ற பகுதியை விட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பநிலை இருக்கும். அதனால இந்த பகுதி என்ன சொல்கிறாங்க வெப்பமண்டல பகுதி, அதாவது டாரிட் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அந்த மித வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்கிற அந்த டெம்பரேட் ஜோன். இது வந்து வட அரைக்கோளம் கடகரேகை 23.5 டிகிரி வடக்குலேருந்து ஆர்டிக் வட்டம் 66 டிகிரி வடக்கு வரையிலும், தென் அரைக்கோளம் 23.5 டிகிரி தெற்குலேருந்து மகர ரேகை முதல் 66 டிகிரி தெற்கு அண்டார்டிக் வட்டம் வரை உள்ள பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சூரிய கதிர் சாய்வாக விழுதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான வெப்பநிலை இருக்கும்.
அதனால இந்த பகுதி என்ன சொல்கிறாங்க, மித வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த குளிர் மண்டலம் அப்படின்ற இந்த ஃப்ரிட்ஜிட் ஜோன். வட அரைக்கோளம் பார்த்தீங்கன்னா ஆர்டிக் வட்டம் 66 டிகிரி வடக்குலேருந்து, அதாவது அதிலிருந்து வட துருவம் 90 டிகிரி வடக்கு வரையிலும், தென் அரைக்கோளம் அண்டார்டிக் வட்டம் 66 டிகிரி தெற்கு முதல் தென் துருவம் 90 டிகிரி தெற்கு வரை உள்ள பகுதியில் சூரிய கதிர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு ஃபுல்லாகவே சாஞ்ச நிலையில் விழுறதுனால இந்த பகுதி ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா மிக மிக குறைவான வெப்பநிலை தான் இருக்கும். அதனால் இந்த பகுதி என்ன சொல்கிறாங்க, குளிர் மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் இந்த பகுதி என்ன சொல்கிறாங்க, ஃப்ரிட்ஜிட் ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே உங்களுக்கு தெரியுமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அச்ச ரேகை அப்படின்ற லேட்டிடியூடை அகலாங்கு, தீர்க்க ரேகை அப்படின்னா லாங்கிடியூட் நெட்டாங்கு, பூமத்திய ரேகை அதாவது இந்த ஈக்வேட்டர் நிலநடு வரை, கடக ரேகை வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர் கடக வரை, மகர ரேகை அப்படின்னா ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் மகர வரை அப்படின்னு தமிழில் வந்து அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இந்த தீர்க்க கோடுகள், இந்த லாங்கிடியூட்ஸ்னு சொல்கிறோம். அதுதான் புவியின் மேலே வடக்கு தெற்க செங்குத்தாக வரையப்பட்ட அந்த கற்பனை கோடு என்ன சொல்கிறோம், தீர்க்க கோடு இல்லைன்னா மெரிடியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதோட டேர்ம் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் ஆர் மெரிடியன்ஸ் ஆஃப் லாங்கிடியூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கோடுகள் பார்த்தீங்கன்னா வட துருவத்துலேருந்து தென் துருவம் வரைக்குமே அரைவட்ட கோடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது செமி சர்க்கிளாக தான் இருக்கும். தீர்க்க கோடில் 0 டிகிரி தீர்க்க கோடு அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முதன்மை தீர்க்க கோடு அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். அதாவது பிரைம் மெரிடியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இங்கேருந்து தான் கிழக்கில், அதாவது கிழக்கா 180 டிகிரி வரைக்கும் 180 கோடும், மேற்கு சைடு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி வரை 180 கோடும், மொத்தம் 360 கோடு வந்து வரையப்பட்டிருக்கு. இப்படி இந்த வரையப்பட்ட எல்லா கோடுமே எல்லாமே துருவ பகுதியில் போய் ஒன்றிணையுது. இந்த படத்தை பார்த்தா நமக்கு நல்லா தெரியும். இப்போ 0 டிகிரிலேருந்து கிழக்கா இருக்கிற அந்த 180 டிகிரி தீர்க்க கோடும், மேற்கா உள்ள 180 டிகிரி அந்த தீர்க்க கோடும் வெவ்வேறான கோடு கிடையவே கிடையாது. ரெண்டுமே ஒரே கோடு தான். இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா 0 டிகிரிலேருந்து 180 டிகிரி கிழக்கு வரை வரையப்பட்டுள்ள அந்த தீர்க்க கோடை கிழக்கு தீர்க்க கோடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஈஸ்டர்ன் லாங்கிடியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே பார்த்தீங்கன்னா 180 டிகிரி மேற்கு வரை காணப்படுற அந்த தீர்க்க கோடு என்ன சொல்கிறாங்க, மேற்கு தீர்க்க கோடுகள் வெஸ்டர்ன் லாங்கிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். இப்படி அரைவட்டமாக எதிரெதிர காணப்படுற இந்த தீர்க்க கோடு இணையிறப்ப ஒரு பெருவட்டம் உருவாகுது. இங்கே உங்களுக்கு தெரியுமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தீர்க்க கோடுகள் புவியுடைய நிலநடுக்கோட்டு பகுதியில் 111 கிலோமீட்டர் இடைவெளியிலும், அச்சப்பகுதி அதாவது 45 டிகிரி அச்சப்பகுதிகளில் 79 கிலோமீட்டர் இடைவெளியிலும், துருவ பகுதியில் பார்த்தீங்கன்னா இடைவெளி இல்லாமல் இருக்குது அப்படின்றாங்க. அதாவது the lines of longitude are found as semicircles covering 111 kilometer at the equator, 79 kilometer at 45 degree latitude and no space between the lines at the poles. அடுத்தது அந்த கிழக்கு அரைக்கோளம் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் 0 டிகிரி தீர்க்க கோட்டிலேருந்து 180 டிகிரி கிழக்கு தீர்க்க கோடு வரை காணப்படுற அந்த புவி பரப்பு பகுதி என்ன சொல்கிறோன்னா கிழக்கு அரைக்கோளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்கிறோம். இப்போ மேற்கு அரைக்கோளம் அப்படின்னா 0 டிகிரி தீர்க்க கோட்டிலேருந்து 180 டிகிரி மேற்கு தீர்க்க கோடு வரைக்கும் காணப்படுற புவி பரப்பு பகுதியை மேற்கு அரைக்கோளம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அடுத்ததான் முக்கிய தீர்க்க கோடுகள் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சிக்னிஃபிகண்ட் லைன்ஸ் ஆஃப் லாங்கிடியூட். ஃபஸ்ட்டு வந்து இந்த கிரீன்விச் தீர்க்க கோடுனா என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது கிரீன்விச் மெரிடியன் அப்படின்னு சொல்லலாம். அது என்னென்னு பார்க்க போகிறோம். இங்கிலாந்து நாட்டில் லண்டனுக்கு பக்கத்தில் இருக்க கிரீன்விச் அப்படின்ற இடத்துல ஒரு ஆய்வு மையம் அமைஞ்சிருக்கு. அதாவது ராயல் வானியல் ஆய்வு மையம் அமைஞ்சிருக்கு. ராயல் அஸ்ட்ரானாமிக்கல் அப்சர்வேட்டரி அமைஞ்சிருக்கு. இந்த மையத்துக்கு வழியே போகிற தீர்க்க கோட்டை தான் தீர்க்க கோட்டோட தொடக்க கோடை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே முடிவெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1884 வருஷம் அமெரிக்காவோட வாஷிங்டன் நகரத்தில் பன்னாட்டு கருத்தரங்கு நடக்குது. அப்போ தான் எல்லா நாடும் என்ன பண்ணுறாங்க, ஒத்துக்கிறாங்க. இப்படி நடந்த அந்த பன்னாட்டு கருத்தரங்கத்தில் தான் இந்த கோடை வந்து 0 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு வரையறை செய்கிறாங்க. இந்த கோடு என்ன சொல்கிறாங்கன்னா முதன்மை தீர்க்க கோடு, அதாவது பிரைம் மெரிடியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து கிரீன்விச் வழியாக வந்து செல்றதுனால தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா கிரீன்விச் தீர்க்க கோடு அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். அதாவது கிரீன்விச் மெரிடியன் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். அடுத்தது அந்த பன்னாட்டு தேதி கோடு அப்படின்னு சொல்கிற அந்த இன்டர்நேஷ்னல் டேட் லைன். இப்போ தீர்க்க கோடில் 180 டிகிரி அந்த தீர்க்க கோடானது பார்த்தீங்கன்னா பன்னாட்டு தேதி கோடாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா பசிபிக் பெருங்கடலில் அலாஸ்காவிற்கும் ரஷ்யாவுக்கு இடையில அந்த பேரிங் நீர்ச்சந்தி வழியாக போகுது. இப்போ ஒருத்தவங்க மேற்குலேருந்து கிழக்கா இந்த கோட்டு பகுதியை கடந்தாங்க அப்படின்னா ஒரு நாள் குறைஞ்சிரும். இப்போ இதுக்கு மாறாக கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி போய் கடந்து போனாங்கன்னா ஒரு நாள் கூடும்.
இந்த கோட்டை அடிப்படையாக வச்சு உலகத்தில் அனைத்து பகுதியிலையுமே தேதி நிர்ணயிக்கிறாங்க. இங்கே உங்களுக்கு தெரியுமால என்ன சொல்கிறாங்கன்னா, பன்னாட்டு தேதி கோடு அப்படின்னு சொல்லல, இந்த இன்டர்நேஷ்னல் டேட் லைன் சொல்லல, இந்த தேதி கோடு வளைஞ்சு போகிறதுக்கு காரணம் இது நேராக போணுச்சுன்னா ஒரு நாட்டுக்குள்ளே 2 தேதி வந்துடும். இந்த குழப்பத்தை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா வளைச்சி வரைஞ்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த புவி வலைப்பின்னல் அப்படின்ற அது ஏர்த் கிரிட் அப்படின்னு சொல்கிறது, புவி மேலே கற்பனையாக வரையப்பட்டிருக்க அச்சுக்கோடு. அப்புறம் இந்த தீர்க்க கோட்டோட ஒருங்கிணைந்த அமைப்பு என்ன சொல்கிறோன்னா புவி வலைப்பின்னல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஏர்த் கிரிட் ஆர் ஜியாகிரபிக் கிரிட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். புவியில் ஒரு இடத்தோட அமைவை மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அச்சுக்கோட்டு பரவலும் சரி, இந்த தீர்க்க கோட்டு பரவலும் தேவைப்படுது. அடுத்தது அந்த தீர்க்க கோடுகளுடைய நேரம், அதாவது லாங்கிடியூட் அண்ட் டைம் பார்க்க போகிறோம். இப்போ வட துருவத்தையும் தென் துருவத்தையும் இணைச்சி 360 தீர்க்க கோடு வந்து புவியின் மேலே வரையப்பட்டிருக்கு. இதில் 180 டிகிரி கிழக்கு அரைக்கோளம் வரையிலும் 180 டிகிரி மேற்கு அரைக்கோளம் வரையிலும் இந்த கோடு இருக்குது. இந்த தீர்க்க கோடை அடிப்படையாக வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நேரத்தை கணக்கிடுறோம். இங்கே தகவல் பயிலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, புவி தன்னோட அச்சில் ஒரு முறை தன்னைத்தானே சுற்றிக்கிற கால அளவை என்ன சொல்கிறோம், ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது the earth takes 1 day to rotate on its axis. இப்போ அந்த ஒரு நாள் அப்படின்றது 24 மணி நேரம், அதாவது 1 day 24 hours. இப்போ 1 மணி நேரம்னா 60 நிமிடம். 24 மணி நேரத்துக்கு அப்போ 24 × 60 1440 நிமிடம். அந்த புவி கோளத்தோட சுற்றளவு 360 டிகிரி. த ஆங்கிள் ஆஃப் த எர்த்னா 360 டிகிரி. அப்போ இந்த 360 டிகிரி அப்படின்றது 360 தீர்க்க கோடுகள், அதாவது லாங்கிடியூட்ஸ். இப்போ 360 டிகிரினா மொத்தம் எத்தனை நிமிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1440 நிமிடம். ஒரு டிகிரியோட நேரம் பார்த்தீங்கன்னா 1440 டிவைடட் பை 360, அப்போ 4 நிமிஷம் வரும். அப்போ ஒரு டிகிரியை கடக்கிறதுக்கு புவி எடுத்துக்கொள்ளும் கால அளவு பார்த்தீங்கன்னா அந்த 4 நிமிடம். அப்போ 60 நிமிடம்னா 4 நிமிடம், அதாவது 60/4னா 15 டிகிரி, அதாவது இந்த ரொட்டேஷன் சொல்கிறது. அப்போ 1 மணி நேரத்தில் 15 டிகிரி தீர்க்க கூட புவி வந்து கடக்குது. அடுத்ததான் இந்த லோக்கல் டைம் சொல்கிற அந்த தலை நேரம். இப்போ ஒவ்வொரு தீர்க்க கோட்டுக்கும் நேராக சூரியன் உச்சியில் வரும்போது அந்த கோட்டில் இருக்க எல்லா இடத்துலையுமே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நண்பகல் 12 மணி. இதை தான் அது என்ன சொல்கிறாங்கன்னா தலை நேரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொரு தீர்க்க கோட்டுக்கும் நேராக ஒரு நாளில் ஒரு முறை தான் வந்து சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா நேர் உச்சிக்கு வரும். அப்போ தலை நேரம் அப்படின்றது ஒவ்வொரு தீர்க்க கோட்டுக்குமே மாறுபாடு அடைஞ்சிட்டே இருக்கும். 0 டிகிரி அந்த கிரீன்விச் தீர்க்க கோட்டுக்கு சூரியன் வந்து உச்சி நிலையில் வரும் அந்த நண்பகல் 12 மணி தான் இந்த இடத்துக்கு தலை நேரம். இதுதான் என்ன சொல்கிறாங்க, பன்னாட்டு திட்ட நேரம் இங்கேருந்து தான் வந்து கணக்கிடுறாங்க. இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஜிஎம்டி அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது கிரீன்விச் மீன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா அந்த கிரீன்விச் தீர்க்க கோட்டில் இப்போ நண்பகல் 12 மணி அப்படின்னா அங்கேருந்து கிழக்கு தீர்க்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பாகை ஒரு டிகிரியில் பார்த்தீங்கன்னா பிற்பகல் 12:04 மணி அப்படின்னும், இதே மேற்கு தீர்க்கம் வந்து ஒரு பாகையில் பார்த்தீங்கன்னா முற்பகல் 11:56 அப்படின்னு இருக்கும். இது ஏன் அப்படின்னா எந்த ஒரு தீர்க்க கோட்டிலிருந்தும் கிழக்கே செல்றதுக்கு நேரம் கூடிக்கிட்டே போகும், இதே மேற்கு சைடு போக போக நேரம் குறைஞ்சிட்டே போகும். இங்கே உங்களுக்கு தெரியுமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெரிடியன். இந்த மெரிடியன் அப்படின்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா மெரிடியானஸ் அப்படின்ற லத்தீன் மொழி சொல்லிலேருந்து வந்தது தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நண்பகல், அதாவது மிட் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மெடியஸ், மிடில், டைஸ், இதுதான் டே அப்படின்றது மீனிங்கு. இங்கே வந்து மெரிடியன் அப்படின்றது சூரியன் ஒரு இடத்தோட நேர் மேலே உச்சியில் இருக்கிறத குறிக்குது. இப்போ ஏஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து ஆன்டி மெரிடியன் அப்படின்னு சொல்லுவாங்க, நண்பகலுக்கு முன்னது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பிஎம் அப்படின்னா இந்த போஸ்ட் மெரிடியன் சொல்லுவாங்க, இது நண்பகலுக்கு பிறகு அப்படின்னு மீனிங். அடுத்தது அந்த ஸ்டாண்டர்ட் டைம்னு சொல்கிற திட்ட நேரம். இப்போ ஒவ்வொரு தீர்க்க கோட்டுக்கும் நேராக சூரியன் வந்து உச்சியில் வரப்போ அந்த தலை நேரம் அமையும் அப்படின்னு நம்ம கணக்கிட்டுருக்காங்க, அது நமக்கு தெரியும். இப்போ இதுபடி பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டினோட வழியை பல தீர்க்க கோடு நிறைய போகும் இல்லையா, இப்படி கணக்கிட்டோன்னா அப்போ ஒரு நாட்டுக்கு நிறைய நேரம் வந்து அமைஞ்சிடும். அப்போ ஒரு நாடுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒரே மாதிரியான நேரத்தை வந்து கணக்கிடணும். அப்படின்றதுக்காக தான் குறிப்பிட்ட ஒரு தீர்க்க கோட்டை ஆதாரமாக வச்சு பொதுவாக நேரத்தை வந்து அமைச்சிக்கிறாங்க. அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாண்டர்ட் டைம், அதாவது திட்ட நேரம் அப்படின்றாங்க. ஒரு நாட்டோட திட்ட நேரத்தை கணக்கிடுறதுக்கு அந்த நாட்டு வழியாக போகிற ஒரு குறிப்பிட்ட தீர்க்க கோடு பயன்படுத்தப்படுது. இது வந்து திட்ட தீர்க்க கோடு, அதாவது ஸ்டாண்டர்ட் மெரிடியன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து 15 டிகிரி இல்லைனா 7.5 டிகிரியோட மடங்காக இருக்கும் விதமாக தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த நாட்டோட திட்ட நேரத்துக்கும் கிரீன்விச்சோட திட்ட நேரத்துக்கும் வேறுபாட்டை, அதாவது இடையில வேறுபாடு இருக்குல்ல, அந்த வேறுபாட்டை 1 மணி நேரம் இல்லைனா அரை மணி நேரம் அப்படின்னு நம்ம கணக்கிட்டாலே நமக்கு தெரிஞ்சிடும். இந்தியாவோட திட்ட நேரம் பாருங்கள், அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்
இப்போ இந்தியாவோட தீர்க்கக்கோடோட பரவல் பார்த்தீங்கன்னா 68 டிகிரி 7 கிழக்கு முதல் 97 டிகிரி 25 கிழக்கு வரைக்கும் இருக்குது. இதனோட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சுமார் 29 தீர்க்கக்கோடு இந்தியாவோட வழியாக போகுது. அப்போ இந்தியாவுக்கு 29 திட்டு நேரம் கணக்கிடுறது அப்படின்றது நடைமுறைக்கு வந்து சாத்தியமே கிடையாது. அதனால இந்தியாவோட மையத்தில் போகிற 82.5 கிழக்கு தீர்க்கக்கோட்டை ஆதாரமாக வச்சு இந்திய திட்ட நேரம் அதாவது ஐஎஸ்டி வந்து கணக்கிடப்படுது. அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து கணக்கிடப்படுது. இங்கே தகவல் பிழையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா வந்து இந்திய கிடைமட்ட பரவலில் மேற்கில் குஜராத்தில் இருக்கிற கௌர்மோட்டா அப்படின்ற இடத்துக்கும் கிழக்கில் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள கிபித்து அப்படின்ற இடத்துக்கும் சமதூர இடைவெளியில் உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் இருக்க மிர்சாபூர் அப்படின்ற இடத்தின் வழியாக 82.5 டிகிரி கிழக்கு தீர்க்கக்கோடு போகுது. இப்போ உலக நேர மண்டலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. உலக அளவில் பார்த்தீங்கன்னா 24 நேர மண்டலம் இருக்குது. இப்போ சில நாட்டில் பார்த்தீங்கன்னா நீண்ட பரப்பளவு இருக்கிறதுனால ஒன்றுக்கும் மேற்பட்ட தலை நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்குது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ரஷ்ய நாடு எடுத்துட்டிங்கன்னா அங்கே 7 அதாவது நேர மண்டலம் வந்து இருக்குதான். இந்த லெசன் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் வேறு டாபிக் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.